வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் படத்துடைய டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த படத்துக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு, வெளிநாடுகளில் எப்படிப்பட்ட இந்த படத்துக்கான அந்த ரசிகர்கள் மத்தியில் என்ன மாதிரியான டாக் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்தோம். அதே போல் நாடு முழுக்க எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தமிழ்நாடு மட்டும் எங்கே போய் முடங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த நாடு முழுக்க மாணவர்கள் தங்கள் கல்வியினுடைய எதிர்காலம், இந்த நீட் தேர்வு ஒழிப்பு அல்லது இந்த நீட் தேர்வில் நடக்கிற முறைகேடுகள், இதை பற்றியெல்லாம் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க, விவாதம் நடத்துகிறாங்க. நாடே பத்திக்கிட்டு எரியுது. தலைநகர் டெல்லி உண்மையிலேயே இதுவரை பார்க்காத ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கு. ஆனால் தமிழ்நாடு மட்டும் தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு பால் ஊத்துறது, கட் அவுட் வைக்கிறது, கட் அவுட் திறப்புழ அமைச்சர்கள் எல்லாம் முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பதற்கு செல்கிற ஜோரில் இருக்கிறது. அதே போல் டிக்கெட்டுகளை 100 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கும் 3500 ரூபாய்க்குன்னு சொல்லி பிளாக்ல விற்கிறது, அஃபிஷியலாகவே விற்கிறது. இப்படி தமிழ்நாடு மட்டும் ரொம்ப ரொம்ப கேவலமான, ரொம்ப வெட்கக்கேடான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருப்பது. இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் விமர்சனங்கள். நம்ம இப்போ படத்துக்கு டிக்கெட் புக்கிங் ஓஹோன்னு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, உண்மையில் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். அதே போல் இந்த நாடு நம்ம எப்படி பார்க்குது, இந்த ஜனநாயகன் ரிலீஸ் டைம் எப்படி இருக்கு, நாடு நம்ம எப்படி பார்க்குது, அதையும் நம்ம பதிவு பண்ணிட்டோம். உண்மையில் இந்த நாட்டின் மீது, இளைஞர்கள் மீது இம்மி அளவுக்காவது அக்கறை உள்ள ஒரு நபராக இருந்தால் இந்த விஜய் இந்த படத்தை இப்போது வெளியிடுவதை தள்ளி வச்சிருக்கணும். ஏற்கனவே 4 மாதம் தள்ளி வச்சு படம் தானே, 5 மாதம் தள்ளி வச்சு படம் தானே, 1 மாதம் தள்ளி வைங்க. இந்த நாட்டினுடைய மொத்த கவனத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு வைக்கிறாங்க. காரணம், இப்பயாவது விடிவு பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அதை நோக்கி போறாங்க. இங்க பாருங்க, இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்துல பல கோணங்கள் இருக்கு, பல சந்தேகங்கள் இருக்கு, பல்வேறு விதமான விமர்சனங்களை எழுப்புறாங்க எல்லாருமே. அதை யாரும் மறுக்கல. அதே நேரத்தில் இந்த ஒரு இளைஞர்களுடைய அந்த எழுச்சி இருக்க, இது நீண்ட நாள் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதா, ஒரு விடிவு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஒற்றை எதிர்பார்ப்புல மொத்த பேர் ஒன்னா சேர்றாங்க. இப்போ மொத்த எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்றாங்க. அவங்களுக்கு சந்தேகம் இல்லாம இல்லை, யார் இந்த கரப்பாம்பூச்சி, யார் இவ்வளவு தூரத்துக்கு தூண்டி விடுறாங்க, யார் பின்னணியில் இருக்காங்க, யார் போராட்டம் நடத்த உதவுறாங்க, இந்த கேள்வி எல்லாம் வெவ்வேறு கதைகள். ஆனால் நமக்கு தேவை என்ன, நெட் ரிசல்ட் என்ன, இந்த நீட்டுங்கிறது ஒழியணும். மாணவர்களுக்கு இந்த மருத்துவ கல்விங்கிறது எட்டாக்கனியா போய்கிட்டே இருக்கு. அதாவது நீட்டுன்ற தேர்வு மன்மோகன் சிங் காலத்தில் வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் இருந்து இல்லையா. அப்போ தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் வந்துருச்சு. அப்போ கட்டாயம் வந்த பிறகு முதல் தலைமுறை எழுதுறாங்க தேர்வு, நீட் தேர்வு எழுதுறாங்க. அந்த முதல் தலைமுறை எழுதின அந்த நீட் தேர்வில் ஓரளவுக்கு அவங்க மதிப்பெண் வாங்கிடுறாங்க. அந்த பசங்களுக்கு நீட்டுன்னா என்னன்னு தெரியாது. அப்படி தெரியாமையே கோச்சிங் இல்லாமையே போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, அட்டன் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க, பெரும்பாலும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மார்க் கொஞ்சம் குறைவாக எடுத்து பாஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு புதுசு. அப்போது ஒரு மருத்துவர், ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வராக இருந்த ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த வாட்டி ஒரு எக்ஸ்கியூஸ் தான், உங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அதிக மார்க் கிடைச்சிருக்குன்னா அது ஒரு சலுகை தான். அடுத்தடுத்த தேர்வுகளில் நீங்கள் பாஸ் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்தடுத்த தேர்வுகளில் உங்களால் தேர்ச்சி கூட பெற முடியாது. காலம் செல்ல செல்ல மருத்துவ படிப்பு என்பது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எட்டா கனியாக போகும். கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு படிப்பாக போகும். யாருக்குன்னா சாதாரண மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கெல்லாம் இது ஒரு கனவாகவே போயிடும். சீக்கிரமாக எப்படியாவது நல்லா படித்து சீக்கிரமாக எல்லாம் உள்ளே போயிடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அதாவது இது நான் சொல்ற 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். நீ யோசிச்சு பாருங்க, இந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீட்டுங்கிறது மாணவர்களை இந்த மருத்துவ கல்வியிலிருந்து தூரமாக விலக்கி அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவு. சரி, நீட்டுலாம் என்ன, வேற எதுக்கோ போகலாம், அதான் இப்போ சொல்லி கொடுத்தாரு யாரு, இன்னைக்கு சிஎம் விஜய் என்ன சொல்லி கொடுத்தாரு, நீட்டே தான் உலகமா, அதெல்லாம் என்ன, நீட் மருத்துவ படிப்புன்னா வேற தெரிய படிப்பு எடுத்து படிங்கன்னாரு. அது என்ன மூளை செலவை, இப்படி மாத்திருவாங்கன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதான் இப்போ நடக்குது. சரி, அது ஒரு பக்கம். இது எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த நம்ம வெளியிட்ட அந்த 2வது வீடியோவில் நான் சொல்ல வந்தது அதுதான்.
நாடே ஒரு விஷயத்த பேசும்போது இந்த தமிழ்நாடு மட்டும் கேவலமாக ஒரு திரைப்படத்தை பற்றி பேசுது. அந்த திரைப்படம் திருவிழாவாக மாறி போச்சுன்னு சொல்லி குதுகலிக்குது, கொண்டாடுது. நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திருவிழா அப்படின்னு வந்து அதை அப்படி வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க, லூசு பயலுங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போ நம்ம இந்த விமர்சனத்துக்கெல்லாம் போல. இப்போ ஹானஸ்டாக இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு ப்ரிவியூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பவுமே ஒரு பெரிய படத்துக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம், உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது ஹானஸ்டாக என்ன டேட்டா என்ன சொல்லுதோ அதை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால், ஒரு பத்திரிகையாளனா, சினிமா பத்திரிகையாளனா இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். காரணம் இருக்குது, காரணத்தை கடைசியில் சொல்கிறேன், கடைசியில் வீடியோ முடிக்கும் போது சொல்கிறேன். இந்த படம் உலகம் முழுக்க 7000 திரையரங்குகளில் வெளியாகிறது அப்படின்னு இந்த ஜனநாயகனுடைய பட தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து செய்தி கசிய விட்டுருக்காங்க. 7000 திரையரங்குகள், தமிழ்நாட்டில் மட்டும் 1000 திரையரங்குகள், மீதி 6000 திரையரங்குகள் உலகம் முழுக்க இந்த படத்துக்கு கிடைக்கணும். அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய பதிலுக்கே விட்டுற. காரணம், தமிழ்நாட்டில் 1000 திரைகள், மற்ற மாநிலங்களில் இந்தியா முழுக்க 1000 திரைகள் கூட இந்த படத்துக்கு கிடைக்குமாங்கிற சந்தேகம். காரணம், இந்த படத்தின் மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, முன்பதிவு மிக மோசமாக இருக்கிறது. அதே போல முதல் நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த அளவு டிக்கெட்டுகள் தான் வித்திருக்கு. இந்தியில் இந்த படத்துக்கு சுத்தமாக ஓப்பனிங் கிடையாது. மிஞ்சி போனா இந்த படம் இந்தி பெல்ட்டில் ஜன்னேத்தா அப்படின்னு வெளியாகிற இந்த படம் மிஞ்சி போனா 50 தேட்டரில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே சந்தேகம். ஓகே, ஆனா இவர்கள் 7000 திரையரங்களில் படம் வெளியாகுதுன்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க, இப்போ இந்தியா முழுக்க 2000 தேட்டர்னு வச்சுக்கிட்டா கூட மீதி உலகம் முழுக்க 5000 தேட்டர் வேணுங்க. 5000 தேட்டர்னு சாதாரண விஷயமா? அமெரிக்காவில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க? அதிகபட்ச மார்க்கெட் அமெரிக்கா தான். எத்தனை தேட்டரு? பிரிட்டனில் எத்தனை தேட்டரு? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது இதில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இங்கெல்லாம் எத்தனை தேட்டர் ரிலீஸ் பண்ணுவீங்க? ஆனால் 7000 திரையரங்குகள் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த படம் முதல்ல பிஸ்னஸ், அதாவது இந்த படம் லீக் ஆகிறதுக்கு முன்னாடி பொங்கல் ரிலீஸ்ன்னு சொன்ன போது இந்த படத்தினுடைய ஓடிடி பிஸ்னஸ் 140 கோடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் படம் வெளியாகலை, தேதி தள்ளி போயிடுச்சு, லீக்கும் ஆயிடுச்சு. அவங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இப்போ ஓடிடி பிஸ்னஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதை சொல்லலை, சொன்னால் மானக்கேடுன்னு சொல்லாம விட்டாங்க பொழுது. அடுத்து தேட்ரிக்கல் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா, முதல்ல 100 கோடிக்கு மேலே இதனுடைய தேட்ரிக்கல்னு சொன்னாங்க. இப்போ அந்த அளவுக்கு இது போயிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த தகவலையும் வந்து அவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் மானக்கேட போயிடும். இதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா கடைசியில் அவங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான முன்பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, முதல் நாளுக்கு மட்டும்தான் முன்பதிவு, மற்ற நாளுக்கு சுமார் பதிவு, 4ஆம் நாளிலிருந்து படமே இருக்குமான்னு தெரியாது. இது தியேட்டர்களுடைய உண்மையான லட்சணம். வெளிநாடுகளில் மிக மிக மோசம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து வேட்டையின் திரைப்படத்தை விட மிக குறைந்த அளவுக்கு டிக்கெட்டுகள் தான் இந்த படத்துக்கு புக் ஆகியிருக்கு. காரணம், ரஜினி ரசிகர்களுடைய டாமினேஷன். அப்படியாங்க, அவர்கள் இந்த படத்தை புறக்கணிக்கிறாங்க. அப்போ விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இவனுக்கு தான் தற்கொலைத்தனம் பண்ணுறாங்கன்னா அவங்களும் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது அப்படி அல்ல. ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் 50 ஆண்டுகள் திரையுலகில் மாபெரும் சாதனைகள் செய்தவர், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவரை போன்ற ஒரு சாதனையாளர் வேற மொழியில் வேற நாட்டில் இருந்தால் அந்த ரேஞ்சே வேற. உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரை அவமானப்படுத்தியிருக்காங்க இந்த தாவேகா பசங்க, விஜயனுடைய ரசிகர்கள், அணிலுங்க. அதனால் வந்து அதற்கு பழிவாங்கிற ஒரு எண்ணத்தில் அல்லது அந்த கோபத்தில் இந்த படத்தை வந்து பார்க்காமல் அவர்கள் புறக்கணிப்பதாக செய்திகள் வருது அமெரிக்காவில் இருந்து. அவருடைய விளைவு, இந்த படம் மிக மிக மோசமாக ஒரு ஓப்பனிங் அங்கே வந்திருக்கு. இந்த படத்துக்கு நாளைக்கு படம் வந்து அங்கே ரிலீஸுங்க. நாளைக்குன்னா இன்னைக்கு ரிலீஸுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த படம் இன்னும் சில மணி நேரங்களில் அங்கே முதல் ஷோ ஓப்பன் ஆக போகுது. இந்த ப்ரீ சேல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் இந்த படத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு தெரியுமா? $2,80,000 தான் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் வேட்டையராக இருக்கட்டும் அல்லது கூலியாக இருக்கட்டும், இதெல்லாம் மில்லியனில் சேலானது டிக்கெட் எல்லாம். இப்போ நீங்கள் கூலியெல்லாம் வந்து மில்லியன் கணக்கில் போச்சு. நம்ம கபாலிக்கு வந்து 2 மில்லியன் போச்சு.
கூலிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மில்லியன் போச்சு. அதுபோல வேட்டையனுக்கே 3 மில்லியன் கிட்ட போச்சு. இப்படி மிகப்பெரிய அளவு ஓப்பனிங் இங்கெல்லாம் சேல்ஸ், காரணம் டிக்கெட் சேல்ஸ் அப்படி. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த அளவு டிக்கெட் தான் வித்திருக்கு. ஒரு 26லேருந்து 28% வரைக்கும் தான் டிக்கெட் சேல்ஸ் அங்கே இருக்கு. நாளைக்கு படம் ரிலீஸு. ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா முழுக்க, அதாவது நார்த் அமெரிக்கா கனடா 2 கலந்தது சேர்ந்தது மொத்தமாகவே $3 லட்சம் கூட இந்த படம் இதுவரை ஈட்டவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அங்கே எப்படி இருக்கு புக்கிங்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மலேசியா, சிங்கப்பூர் அல்லது பிரிட்டன், ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே ரிசல்ட் தான். காரணம், நம்ம விட துல்லியமான பிரிண்ட் அவங்களுக்கு முன்னாடி கிடைச்சி அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அது 2வது காரணம். ஸோ வெளிநாடுகளில் எந்த விதமான ஓப்பனிங்கும் இந்த படத்துக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு இப்போ ஏன் இந்த படத்துக்கு 7000 தியேட்டர்கள்னு சொல்கிறாங்க? ஏன் இதை இந்த படத்துக்கு வந்து பெரிய பில்டப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் சொன்னல கடைசியாக சொல்கிறேன்னு, அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. வடை வசதியாக இருக்கணும்னா நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா சுட முடியாது. ஷாருக் கானோட படம் 11,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி 125 கோடி தான் கலெக்ஷனே, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனு. பட் இவங்க 4000 தியேட்டரில் கூட ரிலீஸ் பண்ணல. இதை அந்த லியோன்ற குப்பையை அந்த படத்துக்கு வந்து 149 கோடி இவங்க வந்து எழுதிக்கிட்டாங்க, பில்லு கணக்கு எழுதிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கோட்டுன்னு ஒரு படம், அது ஒரு 3000 ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த படத்துக்கு இவங்க 129 கோடின்னு எழுதிக்கிட்டாங்க. யார் இதுன்னா கிராஸ் எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே பதில் சொன்ன அனுபவம் கல்பாத்தி எகோரம் பொண்ணுக்கு. அதனால வந்து அவங்க போட்டுக்கலாம், ஹீரோவை திருப்திப்படுத்த அப்படின்னு போட்டாங்க. இப்போ தியேட்டர் கவுண்ட்டை முன்னாடி அந்த படத்துக்கெல்லாம் எத்தனை தியேட்டர்னு சொல்லலை. லியோக்கு எத்தனை தியேட்டர்னு சொன்னாங்களா? கோட்டுக்கு சொன்னாங்களா? வாரிசுக்கு சொன்னாங்களா? சொல்லலை. பட் இந்த படத்துக்கு முன்கூட்டியே சொல்கிறாங்க 7000 ஸ்க்ரீன் மறந்துடாத, 7000 ஸ்க்ரீனு. 7000 ஸ்க்ரீனுக்கு இத்தனை ஷோ, இத்தனை ரூபாய் டிக்கெட்டு ஆவரேஜாக போட்டால் கூட வந்து எங்களுக்கு இவ்வளோ வந்துருச்சு, 200 கோடி வசூல் அப்படின்னு சொல்லணும்னா தியேட்டர் கவுண்ட்டு கரெக்டாக வேணும் அவங்களுக்கு. அதனால் வந்து அவர்கள் இந்த தியேட்டர் கவுண்ட்டை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனது அனுமானம். அது நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போதைக்கு இந்த விஜயனுடைய இந்த கடைசி படமான ஜனநாயகனை பொறுத்தவரை இந்த படம் இத்தனை தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் எவ்வளோன்னு அவங்க சொல்லலை. ஓடிடி பிஸ்னஸ் எவ்வளோன்றதே அவங்க அறிவிக்கலை, அமைதியாக வச்சுருக்காங்க. மேபி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வருகிற அந்த விமர்சனங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு இவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் விமர்சனம் பண்ணாலும், எங்கள் அண்ணன் படம் பார்த்தீங்களா, விமர்சனத்தை தாண்டி இவ்வளோ பெரிய வசூல், விமர்சனத்தை தாண்டி இப்படி ஓடுது அப்படியெல்லாம் வந்து காட்டுவதற்கு வசதியாக அவர்கள் இப்போது இருந்து எல்லாத்தையும் அவங்க செட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய முதல் ரிப்போர்ட். எனிஹவ் இது தப்பான நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, தவறான சூழல் இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மாணவர்களின் நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை வந்து அவங்க இங்கே பெரிய ஆர்ப்பாட்டத்தோட அவர்களை மூளையை வந்து மழுங்கடிக்கிற விதமாக வந்து இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தோடு தான் இந்த படம் வெளியாகுது. படத்தினுடைய வசூல், படத்தினுடைய விமர்சனம் முதல்ல, அதுக்கடுத்து வசூல், இது எல்லாத்தையும் வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். உண்மையாகவே வந்து நான் படம் பார்க்கலை. இது அந்த டெலிகிராம் குழு, வாட்ஸ்அப் குழு அல்லது ஈவன் ஃபேஸ்புக்கு, இப்படி பல தளங்களில் இந்த படத்தினுடைய தொடர்பு, அதாவது அந்த படத்தினுடைய லிங்க்கு, நல்ல ஹெச்டி பிரிண்ட் லிங்க்கே பல தளங்களில் கொட்டி கிடந்தது. எனக்கே பல நண்பர்கள் அனுப்பிச்சாங்க. ஆனால் நான் ஒரு சுட்டியை கூட, ஒரு லிங்கை கூட நான் கிளிக் பண்ணவே இல்லை. ஏன்னா அது என்னதான் மோசமான படமாக இருந்தாலும், நமக்கு வேண்டப்பட்ட படம், வேண்டப்படாத படமாக இருந்தாலும் நிச்சயமாக நான் அந்த மாதிரி படம் பார்க்குற ஆளே கிடையாது. இது வரைக்கும் நான் அப்படி ஒரு படத்தை கூட பார்த்தது கிடையாது. அதே போல் நீங்கள் சரி, இப்போ ஒருவேளை ஜெயிலர் 2 படமே கூட அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்துச்சுன்னா அதையும் கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம சினிமாவில் இருக்கோம், அந்த படங்களை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம். மோசமான படமாக இருந்தாலும் சரி, மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருந்தாலும் சரி, நம்ம அப்படி பார்க்க விரும்பலை. நிச்சயமாக இந்த படத்தை வந்து நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டே வந்து உங்களுக்கு அந்த விமர்சனத்தை சொல்கிறேன். பார்க்குற தைரியத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை பார்க்க போகிறேன்.